பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஏமாந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? வசனம் தான் சொல்லிடுச்சு பாருங்க, உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். மனுஷனுடைய அன்பு உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருக்கணும், பணம் இருக்கணும், சொத்து ஆஸ்தி அந்தஸ்து இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கணும், போகும்போது வரும்பொழுது உங்களை பார்க்கும்போது நல்லா கெத்தா இருக்கணும், பந்தாவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் மனுஷனுடைய அன்பு கிடைக்கும். இல்லாத பட்சத்துல கிடைக்காத அந்த அன்புக்காக ஏங்கி கலங்காதீங்க. யார் யாரெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ அந்த மனுஷங்க எல்லாம் ஒரு நாள் கட்டாயம் உங்களை விட்டு விலகி போயிருவாங்க. என்ன சாபம் போடுற மாதிரி பாக்குறீங்களா? நான் சொல்லலைங்க, பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதி ஆகுறதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகணும்னு வசனம் சொல்லுது. அக்கிரமம் மிகுதியான காலத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இனி அப்படி ஒரு காலம் வர்றதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய அன்புக்காக ஏங்குகிற ஒருவர் இருக்கிறார். இரவும் பகலும் நம்மீது பரிதபிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார். எரேமியா 31:3 அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அனாதி சிநேகம்னா ஆதி காலத்து வானமும் பூமியும் உண்டான நாளில உன் மீது நான் வைத்த அன்பு என்னைக்குமே குறையாது. கடைசி வர அதே அன்போடு உன்னை நான் நடத்துவேன். நீ என்னை வேதனைப்படுத்தினாலும் சரி, என்னை கலங்க பண்ணினாலும் சரி, என் அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது, தனியாது அப்படின்னு சொல்றாரு. கல்வாரி சிலுவையில தன்னை முழுவதும் பலியாய் நமக்காக கொடுத்த அன்பு, அவருடைய ரத்தத்தை முழுவதும் நமக்காக சிந்தின அன்பு. அவர் சொல்றாரு, உன்னை என்னால மறக்கவே முடியாது மகனே மகளே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருடைய பிரியம் யார் மீது அளவுக்கு அதிகமா இருக்கிறதோ, அவருடைய அன்பு யார் மீது அளவில்லாமல் வைத்திருக்கிறாரோ அந்த மனிதனை உலகத்தில இருந்தும் குடும்பத்தில இருந்தும் மனிதர்கள் மத்தியில இருந்தும் தனியா பிரிச்சு கொண்டு போயிருவாரு. எந்த மனுஷனுடைய அன்பும் அவனுக்கு கிடைக்காம தனக்கு மாத்திரமே உரிமையாக்கி சொந்தம் பாராட்டி கொள்ளுவார். பிரியமானவர்களே, அந்த நிலைமையில இருக்கிறவங்க ஆண்டவருக்கு நன்றி சோத்திரம் மட்டும் சொல்லுங்க. உன்னத பாட்டுல ஆண்டவருடைய அன்பையும் அழகையும் குறிச்சு சாலமோன் எழுதியிருக்கிறார் பாருங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவருடைய தலை தங்கமயமானது, அவருடைய தலை மயிர் சுருளாகும் காகத்தை போல கருமையாகவும் இருக்கிறது, அவருடைய கண்கள் புறா கண்களை போன்றது, அவர் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாயிருக்கிறார் என்று சொல்லியெல்லாம் எழுதியிருக்கிறார் பாருங்க. நேசருடைய அன்பு நம்மை கவர்ந்து இழுத்து கொள்ளக்கூடிய அன்பா இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த அன்புக்கு ஏங்குங்க. மனுஷனுடைய அன்பை விரும்ப மாட்டீங்க. நான் அவருடையவள், அவர் என்னுடையவர்னு சொல்லுங்க. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாம ஆசீர்வதிப்பார். ஆமென்.